லக்ஷித்தோட மம்மி பேசுகிறேன். லக்ஷித் வந்து இங்கே ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி 3 ஸ்டாண்டர்ட் இங்கே தான் படித்தான். ப்ரீகேஜியில் வந்து அவன் வந்து வீட்டில் பேசவே மாட்டான். குழந்தையா அந்த ப்ரீகேஜி படிக்கிற ஏஜில் வந்து பேசவே மாட்டான். அதனால வந்து நாங்கள் வந்து கரெக்டான ஏஜில் வந்து நாங்கள் இங்கே ஆஷிஸ் ப்ரீ ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்கள் இங்கே வந்து சேர்த்தோம் அவனை. இங்கே வந்து சேர்த்ததுக்கப்புறம் மேமங்கெல்லாம் வந்து அவனை பேச வச்சு நல்லா படிக்க வச்சு ஓரலில் சொல்லி அவனை அந்த ரைம்ஸ் பாட வச்சு ஃப்ரெண்ட்ஸுங்களோட விளையாட வச்சு அவனை நல்லா வந்து ட்ரெயின் பண்ணி ஓரளவுக்கு ப்ரீகேஜிலே வந்து அவனை பேச வச்சு நல்லா இது பண்ணாங்க. அதோட எல்கேஜி போனான். எல்கேஜியில் வந்து ஹேண்ட் ரைட்டிங்கு, ஃப்ரெண்ட்ஸுங்களோட நல்லா விளையாடுறது, அவனுக்கு காம்படிஷன் கொடுக்கறது, எல்லாத்துலேயுமே அவனோட ஆக்டிவிட்டி நல்லா இம்ப்ரூவ் ஆகிருந்தது. யூகேஜி போனப்போ கர்சிவ் ரைட்டிங், அப்புறம் வந்து கிளே மாடலிங் இதெல்லாம் பண்ணாங்க. அது எல்லாமே அவன் வந்து இன்வால்வ் பண்ணி படிப்பில் அவன் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டி அவன் பண்ணியிருந்தான். அது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அவன் வந்து அவன் ஒரு டல் ஸ்டூடெண்ட்டாக தான் இருந்தான் ஸ்டார்டிங்கில். அப்புறம் போக 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 இன்னும் சூப்பராக எங்கள் லக்ஷிதா அப்படின்ற அளவுக்கு அவன் மாறிட்டான். மேமுங்களே சொல்லுவாங்க, அவங்க எங்களை கேட்பாங்க லக்ஷித் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு, வீட்டில் எப்படி அப்படின்ட்டு. அவன் சைலண்டான பையன் சொன்னா மேமுங்களா அவன் அப்படியான்ட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அதுதான் நல்லா பண்ணியிருக்கான் இந்த யூகேஜில். தேங்க்யூ. பையன் வந்து நல்லா ஒரு இது பண்ணுறதுனால பக்கத்து வீட்டிலலாம் எங்கள் தெருவில் இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாமும் நான் சொல்லியிருக்கேன், இங்கே ஆஷிஸில் போடுங்க, நல்லா அவங்க குழந்தைங்கள ட்ரெயின் அப் பண்ணி எழுத வச்சு படிக்க வச்சு ஒரு நல்ல இதுவில் கொண்டுட்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி எவ்வளோ குழந்தைங்கள நாங்களும் சொல்லியிருக்கோம். நான் சொல்லி 2-3 குழந்தைங்க வந்து சேர்ந்துருக்காங்க, நல்லாவும் படிக்கிறாங்க ஆஷிஸ் ப்ரீ ஸ்கூலில். தேங்க்யூப்பா.